எல்லோருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்டிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக போகிறேன். ஜிஎஸ்டி சம்மந்தமான இந்த பதிவு. ஜிஎஸ்டியில் 20 lakhsக்கு மேலே போச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ ஒரு பொருளை வாங்கி விற்கல, உங்களுடைய ஹியூமன் எஃபர்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களோட உடல் உழைப்பு மட்டும்தான் கன்வர்ஷன் ஆகுது. இதில் கூட்ஸ் எந்த விதத்துலையும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா 20 lakhs வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டியதில்லை. பியூர்லி பொருளை மட்டும்தான் வாங்கி விற்கிறீங்க, நீங்கள் வேல்யூ ஆடடாக அதில் எதுவுமே பண்ணலை, அதில் வேல்யூ ஆட் பண்ணிங்கனாலும் அது திரும்ப கூட்ஸாக தான் விற்கிறீங்க, சர்வீஸுங்கிற பார்ட்டில் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா 40 lakhs வரைக்கும் உங்களுக்கான லிமிட்டு இருக்குது ஜிஎஸ்டி எடுக்காமல் இருக்கிறதுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. கூட்ஸ் மட்டும்னா 40 lakhs, சர்வீஸ் மட்டும்னா 20 lakhs. கூட்ஸு ப்ளஸ் சர்வீஸு ரெண்டுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நீங்கள் கூட்ஸும் சப்ளை பண்ணுறீங்க, சைமில்டேனியஸாக அவங்களுக்கு இப்போ ஒரு பேட்டரியோ அல்லது யூபிஎஸோ கொடுக்குறீங்க, கூட்ஸை வித்துடுறீங்க. அவங்கள்ட்டே நீங்கள் ஒரு இஎம்ஐ, சரி என்ன சொல்கிறது, மந்த்லி இஎம்ஐ மாதிரி ஒரு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா 20 lakhsக்கு மேலே போனால் நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒருத்தர் எக்ஸ் தம் பேரில் கூட்ஸுக்கான ஒரு உதயம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சர்வீஸ்க்கான உதயமாக அவங்க ஒய்ஃப் பேர்லேயே பிரதர் பேர்லேயே எடுத்துகிட்டு கூட ஆப்ரேட் பண்ணலாம். இது ஒரு அட்வைசபிள் கார்னராக இருக்கும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க, உதயம் எடுத்தாலே போதும் ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க. நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுத்தவங்களே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஜிஎஸ்டி ஒரு பேன் நம்பரோ ஆதார் நம்பரோ கொடுத்து எடுத்துட்டாருன்னா அவர் 10 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகிற பணமும் வித்ட்ரா ஆகிற பணமும் ஜிஎஸ்டியோட பர்ச்சேஸ் சேல்ஸோட மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல அவருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ணுவார்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எஸ்பி அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறேன், கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு டெபாசிட் மேலே இந்த மாதம் நான் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்னா அவர் தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம். அவரோட எத்தனை பேங்க் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துலையும் டெபாசிட் ஆன அமௌண்ட்டு உங்களுடைய ஜிஎஸ்டியோட டர்ன் ஓவரோட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா அவர் ப்ராப்ளத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அது மேபி அந்த டெபாசிட் அமௌண்ட் லோனாக இருக்கலாம், கிஃப்டாக இருக்கலாம், அதுக்கு எக்ஸம்ஷன் இருக்கலாம். பட்டு அவர் யூபிஐ ஐடியிலையோ ஜிபேலையோ பணத்தை வாங்கிட்டு அவர் ஜிஎஸ்டி எடுத்துட்டு அதை காமிக்காம விட்டு இருந்தாருன்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கும். நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுத்தவங்க இன்னொருத்தவங்க பார்க்க வேண்டிய இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ரெண்ட்டுக்கு விடுறவங்க, ரெண்ட் வர்றவங்க ஜிஎஸ்டி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கான இதை சொல்றேன். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஜிஎஸ்டி சம்பந்தமா, இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான அப்பீல் சம்பந்தமாவோ இது சம்பந்தம் ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்டேட்லேயே இருங்க. வரக்கூடியதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி.